அதிமுகவை நான் கைப்பற்றினால் போதும் என்கிற ஒரு சுயநலத்தில் அந்த கட்சியை அடிக்க தொடங்கினார். அதனை தடுப்பதற்கு முயற்சித்தோம், ஒற்றுமைப்படுத்த முயற்சித்தோம், முடியவில்லை. சரி, அது மூழ்கித்தான் போகும் என்று நினைத்தால் கடைசியில் நாம் அது தப்பித்து கரை சேரலாம் என்று நான் கரை சேர்ந்த இடமாகத்தான் திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்க்கிறேன். அறிவாலயம் என்பது என்னை போல அனைத்து இந்திய அதிமுகவிலிருந்து மனவிரக்தியோடு வேதனையோடு வெளியேறியவர்களுக்கு ஒரு அன்பு சரணாலயமாகத்தான் நான் பார்த்தேன். எடப்பாடியினுடைய அரசியல் இந்த கிராமங்கள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா சகோதரர், காசை வெட்டி போட்டு உனக்கு எனக்கும் இந்த காலத்திலையும் தொடர்பு காசு வெட்டி போடுவாங்கல்ல, அது போன்ற ஒரு வன்மம் நிறைந்த அவர் அரசியலை ஒரு முன்னெடுத்தார். அது எனக்கு பிடிக்கல. அண்ணா போல அறிவாற்றல் இருக்கணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். புரட்சி தலைவர் போல கனிவு இருக்கணும்னு எதிர்பார்க்கிறேன். புரட்சி தலைவர் அம்மா போல துணிவு இருக்கணும்னு எதிர்பார்க்கல. ஆனால் ஒரு இயக்கத்தின் வழிநடத்தக்கூடிய தலைவன் என்பவனிடம் கருணை இருக்கும். பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு துணை அமைப்பு கூட இன்றைக்கு நீங்க பாத்தீங்கன்னா, இது திமுகவில இருந்து சொல்லக்கூடிய குற்றச்சாட்டா இல்ல நான் அங்க இருக்கும் போதே இந்த குற்றச்சாட்டை சொல்லிட்டேன். பாஜகவினுடைய பிணை கைதியாக எடப்பாடி இருக்கிறார். எடப்பாடியினுடைய அபகரிப்பு அரசுகளுக்கு துணை நின்றது பாஜக தான். பாஜக எப்படியாவது விஜய் தன் வசத்திலே வந்து சிக்குவாரா என்று எதிர்பார்த்துக் கொண்டிருந்தார். வெளியே சென்று தலையை கொடுத்திருக்கிறார். இது தவளையிடம் தப்பி முதலையிடம் சிக்கிய செயல். இது பாரதிய ஜனதா கட்சி என்ன செய்கிறது என்று சொன்னால், ஒரு பக்கம் திராவிட இயக்கங்களையே அழிக்கணும்னு நினைக்கிறாங்க. அதிமுகவை அரவணைத்து அழிப்பது, திமுகவை எதிர்த்து ஒழிப்பது. கிட்டத்தட்ட 50 ஆண்டு காலம் கடந்த பிறகும் கூட அதே தீய சக்திங்கிற பேரு திமுக இன்னும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. இப்போ ஆரம்பிச்ச புதிய கட்சி கூட திமுகவை தீய சக்தி திமுக அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு திமுகவுடைய பெயர் இன்னும் அப்படி நிலைத்து இருக்க, அதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறேன்? அவங்க 2 பேரும் சொன்னதை இப்ப நானும் ரிப்பீட் பண்றேன். திமுக ஒரு தீய சக்தி. தீய சக்தின்னு சொல்றாரு. இந்த விஜய் தானே கலைஞருக்கு சிலை வைக்க வேண்டும் சொன்னார். இந்த விஜய் தானே இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசியல் குடும்பங்களிலே கலைஞருடைய குடும்பம் போல இந்த நாட்டுக்கு உழைத்தவர்கள் யார் அப்படின்னு யார் சொன்னது? விஜய் சொன்னது தானே. அந்த வீடெல்லாம் கட்டி முடிச்சு எல்லாரும் குடியேறும் போது அந்த இடத்துக்கு கலைஞர் நகர் அப்படின்ட்டு வைக்கிறதா நான் கேள்விப்பட்டேன். அது மட்டும் பார்த்தாது, அந்த இடத்துல கலைஞர் அவர்களுக்கு ஒரு சிலை வைக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். இப்போ புதுசா கட்சி ஆரம்பிச்சிருக்க விஜய் கூட திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான் போட்டி அப்படிங்கிற ஒரு நரேட்டிவ் வந்து செட் பண்றாரு. உண்மையிலே திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான் போட்டியாங்க? இல்ல, அவருக்கு இந்த நம்பிக்கை எங்கே வருதுன்னா எடப்பாடியை பார்த்து வருது. நாங்கள் அனைத்து விசாரணை மாடங்களையும் அதிகார பீடங்களையும் பயன்படுத்தி ஆட்சி அதிகாரங்களை கைப்பற்றுவோம் என்று ஒரு மூர்க்கத்தனமான பாய்ச்சலில் இருக்கக்கூடிய பாஜகவுக்கு எதிர்நிலைகளில் நின்று அனைத்து போர்க்களங்களையும் பூக்களங்களாக மாற்றி ஒரு புன்னகையால் ஜெயிக்கக்கூடிய ஒரு தலைவராக நான் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை பார்க்கிறேன். மிக கடுமையான ஒரு காலம் தான் இப்ப நடந்துட்டு இருக்க காலம். நீங்க சொல்றீங்க மிகவும் வலிமையான முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் அப்படின்னு சொல்றீங்க. ஆனா எதிர்கட்சிகள்லாம் அவர் ஒரு பொம்மை முதலமைச்சர் அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. அதை எப்படி பாக்குறீங்க? தமிழ் அலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்மோடு இணைந்திருப்பவர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் செய்தி தொடர்பு குழு துணைத் தலைவர் திரு மருது அழகுராஜ் அவர்கள். அவர்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். வணக்கம். கிட்டத்தட்ட 20 ஆண்டு காலம் நீங்க வந்து அதிமுகவில், அதாவது திமுகவிற்கு நேர் எதிராக இருக்கக்கூடிய அதிமுகவில் பணியாற்றினீங்க. நமது எம்ஜிஆர், நமது அம்மா போன்ற உள்ளிட்ட பத்திரிகைகள்ல திமுகவுக்கு கடுமையான எதிர்ப்பு கொடுக்கும் அளவுல நீங்க உங்களோட எழுத்துக்களும் உங்களுடைய பேச்சுகளும் இருந்திருக்கு. இப்போ கடந்த ஒரு 5 மாதத்திற்கு முன்பு திமுகவில் இணைந்திருக்கீங்க. அங்கேயும் அதுவும் செய்தி தொடர்புல ஒரு பொறுப்பை கொடுத்துருக்காங்க. எப்படி போயிட்டு இருக்குண்ணா? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு என் போன்ற ராஜபீடங்களுக்கு அருகில் இருந்த ஒருவர் செல்வது என்பது பலரையும் விழிவிரித்து பார்க்க வைத்த விஷயம்தான். நானுமே மிக கூச்சத்தோடு இப்படி அம்மாவிடம் இருந்து விட்டு அவை சண்முகம் சாலையில் பணி செய்து விட்டு அறிவாலயத்திற்கு எப்படி போவது என்றெல்லாம் பல நாள் பல கூச்சங்கள். ஆனாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தன் இயல்பில் திரிந்து பால் திரிந்தது போல திரிந்து போய்விட்டது. அம்மாவின் மரணத்திற்கு பிறகு இந்த இயக்கம்
அண்ணன் தம்பி போல ஒற்றுமையாக இருந்து திரு ஓபிஎஸும் திரு இபிஎஸும் இந்த இயக்கத்தை வழிநடத்திய காலங்களில் நான் நமதம்மாவுக்கு ஆசிரியராக இருந்து மிக கடுமையாக உழைத்தேன். ஆனால் அந்த ஆட்சி அதிகாரம் பறிபோனதுக்கு பிறகு இருவருக்குள் பிரச்சனை உருவானது. வானகரத்தில் நடந்த பொதுக்குழுவிலே கடந்த கலவரம். அதற்கு பிறகு நான் ஒற்றுமைக்கு 4.5 வருடங்கள் போராடினேன். உடனே ஆட்சி போச்சு கட்சி போச்சுன்னு நம்ம வெளியேறல. ஆனால் அவர்களுக்குள் குறிப்பாக இது இபிஎஸ் அவர்களை பொறுத்தவரை இந்த கிராமத்துல பிள்ளைங்க வந்து பட்டாம்பூச்சியை துரத்திட்டே ஓடுங்க. 10 பிள்ளை ஓடி போய் பட்டாம்பூச்சியை பிடிப்பதற்கு முயற்சி செய்யும். ஒரு பிள்ளை கையில பிடிச்சிரும். பிடிச்ச உடனே நான் பிடிச்சிட்டேன்னு சொல்லி உற்சாகத்தில் குதிக்கும். மற்ற பிள்ளைங்கள்லாம் அவனுக்கு தான் வாய்ப்புன்னு சொல்லிட்டு எல்லாரும் போயிடுவாங்க. அவர்கள் போனதுக்கு பிறகு உற்சாகத்திலேயே கத்திட்டு இருந்த அந்த பிள்ளை கையை விரித்து பார்க்கும், பட்டாம்பூச்சி செத்து போயிடும். அதுபோல அதிமுகவை நான் கைப்பற்றி விட்டேன் என்கிற உற்சாகத்தில் அவர் ஒற்றுமை, இந்த இயக்கத்தின் மீது உள்ள தொண்டர்களின் பிடிப்பு, இந்த இயக்கத்தை எப்படி முன்னெடுத்து போக வேண்டும் என்கின்ற அந்த நல்ல நோக்கங்களை எல்லாம் அவர் மறந்துவிட்டு அதிமுகவை நான் கைப்பற்றினால் போதும் என்கிற ஒரு சுயநலத்தில் அந்த கட்சியை அழிக்க தொடங்கினார். அதனை தடுப்பதற்கு முயற்சித்தோம், ஒற்றுமைப்படுத்த முயற்சித்தோம், முடியவில்லை. சரி, அது மூழ்கித்தான் போகும் என்று நினைத்தால் கடைசியில் நாம் அது தப்பித்து கரை சேரலாம் என்று நான் கரை சேர்ந்த இடமாகத்தான் திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்க்கிறேன். என்னை ஒரு தாயுள்ளத்தோடு வரவேற்றார். இன்னும் சொல்ல போனால் அறிவாலயம் என்பது என்னை போல அனைத்திந்திய அதிமுகவிலிருந்து மனவிரக்தியோடு வேதனையோடு வெளியேறியவர்களுக்கு ஒரு அன்பு சரணாலயமாகத்தான் நான் பார்த்தேன். நான் கலைஞர் அவர்களை மிக கடுமையாகவே கட்டுரைகளால் காயப்படுத்தி இருக்கிறேன். சித்திரகுப்தன் எல்லாம் கடுமையா எழுதியிருக்கீங்க. சித்திரகுப்தன், சாட்டை, சாமானியன், ஏவுகணை உங்களுக்கு நல்லாவே தெரியும். பக்கங்களை திறந்தால் திராவிட முன்னேற்ற கழகத்தை அனுதினமும் என் எழுத்துக்களால் திட்டுகிற வேலையைத்தான் செய்து கொண்டிருந்தேன். அது தனிப்பட்ட ஒரு கோபமும் அப்படி இல்லை. நான் ஏற்றுக்கொண்ட பொறுப்புக்கு அம்மா அவர்களுடைய ஆசிரியர், அம்மாவின் பத்திரிகைக்கு ஆசிரியர், அவருடைய உரை எழுதக்கூடிய வாய்ப்பும் எனக்கு. அந்த இடத்திற்கு நான் விசுவாசமாக இருந்தேன், உண்மையாக உழைத்தேன். ஆனால் அதற்கு பிறகு அம்மாவின் மரணத்திற்கு பிறகு உண்மையாகவே சொல்கிறேன், எனது முகநூல் பதிவில் கூட இன்றைய முதலமைச்சருடைய புகைப்படத்தை வைத்து நீயும் என் தாய் எனக்கு நிழல் தந்தாய் தான் வச்சிருக்கேன். அதுக்காக இவரை பார்த்ததுக்கு பிறகுதான் இப்படிப்பட்ட ஒரு பண்பு நிறைந்த ஒரு தாயுமான தலைவரை நாம் கொஞ்சம் முன்னாடியே வந்திருக்கலாமோ என்று நினைக்கின்ற அளவில் ஒரு அரவணைப்பு அரசியலை இன்றைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர் செய்கிறார். அதனால மகிழ்ச்சியோடு இருக்கேன். துரத்தி அடிக்கப்பட்ட நாங்கள் அகதிகள் போலத்தான் வெளியேறி வந்தோம். ஆனால் வந்தவர்களை நீ எந்த பள்ளிக்கூடத்தில் படிச்சேன்னு கேட்கல, நீ எவ்வளவு மார்க் வாங்கினேன்னு தான் பார்த்தாரு. ஆக நம்மிடம் இருக்கக்கூடிய திறமைகளை ஆராதித்து ஏற்றுக்கொண்டு 3 நாளில் ஒரு பதவி கொடுத்து உழைப்பதற்கு வாய்ப்பு தந்திருக்கிறார். அதனால மிக மகிழ்ச்சியோடு இருக்கிறேன். அனைத்திந்திய அதிமுகவிலிருந்து வெளியேறிய பல பேர் என்ன போல கூச்சப்பட்டு உள்ளே வந்தவர்கள் தான் இன்னைக்கு. ஆனால் அதிமுகவில் உயரத்தில் இருந்ததை காட்டிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் வந்து இணைந்ததற்கு பிறகு பல உச்சங்களை தொட்டவர்கள் இருக்கிறார்கள். ஆக இங்கே உழைப்புக்கு மரியாதை உண்டு. இன்னும் சொல்ல போனால் திராவிட இயக்கம் என்றுதான் அவர்கள் பார்க்கிறார்களே தவிர பிரித்து பார்ப்பதாக இல்லை. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வேற, திமுக வேற. அதுதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. நாம பார்த்தது அம்மா அப்படிதான் அங்கே திமுகவை கண்கொண்டு பார்த்தார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூச்சு காற்று கூட தனது கட்டிடத்தின் காம்பவுண்டு கடந்து வந்துடக்கூடாதுன்னு நினைப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு அம்மா திமுக மாவட்ட செயலாளரை பார்த்து பேசினார் ஒரு கல்யாணத்துல சொன்னா பதவி எடுப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு என்ன சொல்றாங்க கேட்டா ஒரு 2 இயக்கங்களுக்கும் இடையில ஒரு மிகப்பெரும் ஒரு பகை உணர்ச்சி இருந்தது போல ஒரு காலத்தை தான் நம்ம பார்த்திருக்கோம். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தில் அப்படி இருப்பதாக நான் பார்க்கல. அப்படி அவங்க பார்த்திருந்தாங்கன்னா இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் உச்சம் தொட்டு இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாம் பாருங்க. திரு ஏவாவேலிருந்து, திரு முத்துச்சாமியிலிருந்து, திரு ரகுபதியிலிருந்து, திரு தென்னவன்லிருந்து, திரு செந்தில் பாலாஜியிலிருந்து, திரு சேகர் பாபுலிருந்து, திரு அனிதா ராதாகிருஷ்ணன்ல இருந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தை நான் எப்படி பார்க்கிறேன் என்று சொன்னால், சில முதிர்ச்சியுள்ள நல்ல பண்பு நிறைந்த குடும்பங்களில் தான் எங்கோ பிறந்து வந்த மருமகளுக்கு கையில கொத்துச்சாவி கொடுப்பாங்க. மகள் போல மருமகளை பார்த்து எங்கோ பிறந்த வளர்ந்தவன்னு பார்க்காம வீட்டுக்கு வந்த மருமகள் கையில கொத்துச்சாவியை கொடுக்குற மாதிரி உயரிய வாய்ப்புகளையும் உயரிய சந்தர்ப்பங்களையும் திராவிட முன்னேற்ற கழகம் அதிமுகவிலிருந்து வந்தவர்கள் என்று பார்க்காமல் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை பார்க்குறாங்க, நல்லா வேலை செய்யறாங்க, நல்லா உழைக்கிறாங்கன்னா அவர்களுக்கு உயர்வு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால எனக்கு இப்போ இங்கே வந்ததுக்கு பிறகு மன வருத்தம் இல்லை, மிக மகிழ்ச்சியாக இருக்கு. ஓகே சார், நீங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கும்போது உங்களுக்கு எந்த நெருடலை ஏற்படுத்தியது சார் திமுக போய் சேர்றதுக்கு? ஒன்னே ஒண்ணுதான், எடப்பாடியினுடைய அரசியல். இந்த கிராமங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா சகோதரர், காசை வெட்டி போட்டு உனக்கு எனக்கும் இந்த காலத்திலையும் தொடர்புல காசு வெட்டி போடுவாங்கல்ல, அது போன்ற ஒரு வன்மம் நிறைந்த அவர் அரசியலை அவர் முன்னெடுத்தார். அது எனக்கு பிடிக்கல. எந்த ஓபிஎஸ் உடைய ஆதரவுல 4.5 வருஷம் ஒரு முதலமைச்சராக இருந்தாரோ
அந்த முன்னாள் முதலமைச்சர் ஒரு மூத்தவர். அவரை வந்து வானகரத்துல அவரை நடத்திய விதம், அவர் தாயச்சு ஏசி தண்ணீர் பாட்டில்களை வீசி அவரை நடத்திய விதம், நான் உண்மையாவே 3 முறை முதலமைச்சராக இருந்த ஒருவரையே இப்படி நடத்துகிறார் என்று சொன்னார். நம்ம மாதிரி சாமானிய மனிதர்கள் இவர் எப்படி நடத்துவார்? இவரிடம் வந்து அரவணைத்து போகிற தாயுமான ஒரு பண்பு இல்லை. இவர்கிட்ட அண்ணா போல அறிவாற்றல் இருக்கணும்னு நான் எதிர்பார்க்கல. புரட்சி தலைவர் போல கனிவு இருக்கணும்னு எதிர்பார்க்கல. புரட்சி தலைவர் அம்மா போல துணிவு இருக்கணும்னு எதிர்பார்க்கல. ஆனால் ஒரு இயக்கத்தின் வழிநடத்தக்கூடிய தலைவன் என்பவனிடம் கருணை இருக்கணும். அது ரொம்ப முக்கியமானது. அது உண்மை முதலமைச்சரா உட்கார வச்சு உதவி செய்த ஒருவரிடமே இல்லாத போது நம்மளெல்லாம் என்ன பண்ணுவாருன்ற ஒரு வருத்தம், எனக்கு பயம் வந்தது. அதற்கு பிறகும் ஒற்றுமைப்படுத்த முயற்சித்தோம். அவர் ஒற்றுமைக்கு உடன்படவில்லை. இயக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பக்கம் இரு சாதி கூறுகள் அடிப்படையில 2 சாதிகள் மட்டும் அங்கே கோலைச்சக்கூடிய மாதிரி ஒரு சூழல் போச்சு. இன்னொரு பக்கம் முழுக்க பாஜகவின் பிடிக்குள்ள அந்த கட்சி போயிடுச்சு. அதை என்னால உணர முடிஞ்சது. பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு துணை அமைப்பு போல. இன்றைக்கு நீங்க பாத்தீங்கன்னா, இல்ல இது திமுகவில இருந்து சொல்லக்கூடிய குற்றச்சாட்டா இல்ல நான் அங்க இருக்கும் போதே இந்த குற்றச்சாட்டை சொல்லிட்டேன்ல. இது பாஜகவினுடைய பிணை கைதியாக எடப்பாடி இருக்கிறார். எடப்பாடியினுடைய அபகரிப்பு அரசுகளுக்கு துணை நின்றது பாஜக தான். அப்படி துணை நின்று ஒரு தகுதியற்ற தலைமையை உருவாக்கி விட்டு எடப்பாடி அபகரித்த அதிமுகவை அடுத்து எடப்பாடியிடமிருந்து மொத்தமாக அபகரிக்கிற திட்டம் தான் பாஜகவினுடைய திட்டம். அவர்கள் எந்த மாநிலத்தை எடுத்து பாருங்க, தோளிலே கை போட்டு இவர்களை விட பாஜகவை விட இந்துத்துவாவை முதலில் முன்னெடுத்த கட்சி சிவசேனா தானே. அவங்க அப்பெல்லாம் வந்து பாகிஸ்தான் கிரிக்கெட் பிளேயர் ஜாவித் மேந்தாட் வந்து மும்பை வான்கடே ஸ்டேடியத்தில் விளையாடக்கூடாதுன்னு பண்ணி தலையெல்லாம் வெட்டி போட்டாங்க. அப்படிப்பட்ட அளவுக்கு மூர்க்கத்தனமாக இந்துத்துவாவை கையில் எடுத்த இயக்கம் சிவசேனா. ஜனசங்கமாக இருந்து பாரதிய ஜனதா என்று உருவாவதற்கு முன்பே இந்துத்துவாவை கையில் எடுத்து மும்பையில கொலைச்சி இயக்கம் அந்த கட்சி. இன்னைக்கு அந்த கட்சி என்ன பண்ணாங்க? உள்ள போய் தோல்ல கை போட்டு அரவணைப்பது போல அரவணைச்சு ஒரு கட்சியை 2ஆ உடைச்சு இப்ப நீங்க ஷிண்டே உருவாக்கி இப்ப ஷிண்டேயே தன்னுடைய கட்சியில உள்ள ஆட்களை பிஜேபியிடம் இழந்து விடாம இருப்பதற்கு அவர் ஆட்களை போட்டு பாதுகாத்துட்டு இருக்காரு. இப்ப நடந்த தேர்தல். அப்போ பாரதிய ஜனதா கட்சி என்பது ஈவிரக்கம் இல்லாமல் ஒரு இயக்கத்தை அழித்து தன்னை உருவாக்கி கொள்கிற அரசியலைத்தான் அவர்கள் முன்னெடுக்கிறார்கள். சோ அந்த மாதிரி இருக்கிற போது அம்மா அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா பாஜகவோடு இருக்கக்கூடிய உறவு என்பது மிக லாபகமாக வைத்திருந்தார். தண்ணி மாதிரிதான். கரெக்டா சொல்றீங்க. பாராளுமன்ற தேர்தலில் ஒரு கூட்டணி வச்சா கூட சட்டமன்ற தேர்தல் வைக்க மாட்டாங்க. அது தமிழகத்தினுடைய தேர்தல் முடிவுகளை பாதிக்கும்னு அம்மா அப்படிதான் பண்ணாரு. சட்டமன்ற தேர்தலுக்கு தான் வந்துட்டாரு. போன சட்டமன்ற தேர்தல் வச்சாரு, நாடாளுமன்ற தேர்தல் தான் வைக்கல. வச்சுட்டு என்ன சொன்னார்னா ஒட்டுமுல்லை உறவுமுல்லைலாம் சொன்னார். அவருடைய வார்த்தைகள் ஈரம் காய்வதற்குள் தன் நிலையிலிருந்து மாறக்கூடியவர். அவர்கிட்ட உத்தரவாதம் இல்லை. ஒண்ணு வேணாம். டெல்லிக்கு போனாரு, மோடியின் வலப்புறத்துல போய் உட்கார்ந்தாரு. உட்கார்ந்துட்டு மோடி தான் 3வது முறையா பிரதமரா வரணும்னு சொன்னாரு. சொல்லிட்டு வரதட்சணை பூரா வாங்கிட்டு தாலி கட்டாம தப்பி ஓடி இந்த மாதிரி ஓடி வந்துட்டாரு. அடுத்து இங்க வந்துட்டு என்ன பண்ணாரு, எஸ்டிபி மாநாட்டுல போய் ஏறாரு. நேர் சித்தாந்த எதிரிகள்கிட்ட போய் அங்கே உட்கார்றாரு. அங்கே ஏறிட்டு என்ன சொல்றாரு, 26 இல்ல 31 கூட்டணி இல்லை, ஒட்டுமுல்லை உறவும் இல்லை. இப்பொழுதும் நான் சொல்கிறேன், இந்த தேர்தலுக்கு முன்பு கூட அவருக்கு வேறு வகையில் எங்கிருந்தாவது சிக்னல் கிடைத்தால் பாஜகவை கலட்டி விடுவதற்கும் வாய்ப்பு இருக்கு. எடப்பாடி என்று சொன்னார். நீங்க முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று என்னை கேட்டீங்கன்னா என்ன சொன்னார், நம்பகத்தன்மை, அரவணைப்பு, அது அவருடைய அடையாளம். எடப்பாடின்னு சொன்னா நம்பிக்கை துரோகம். தன்னை தக்க வைத்துக் கொள்ள, தன் அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ள எதையும் செய்வதற்கு தயங்காது. நான் அப்படித்தான் எடுத்துக்கிறேன். அதனால நான் ரசிப்பதற்கு அவரிடம் எதுவுமே இல்லை. இப்போ ஒண்ணு வேணாம், என்னிடம் இல்லாத ஏதோ ஒரு குணம், என்னிடம் இல்லாத ஏதோ ஒரு பண்பு, என்னிடம் இல்லாத ஏதோ ஒரு திறமை, என்னிடம் இல்லாத ஏதோ ஒரு வசீகரம் உன்னிடம் இருக்கிற போதுதான் நீ எனக்கு தலைவனாக முடியும். நான் எடப்பாடிட்டு அந்த வசீகரம் இல்லை, தேடி பார்த்தேங்க. வசீகரம் வேண்டாம். அவர்கிட்ட வசீகரம்ன்றது அது இல்லாம இருக்கலாம். பெருந்தலைவர் காமராஜர் இருந்தாரு, அவர் எந்த வசீகரம்? எளிமையே அவருக்கு வசீகரமா மாறியது. பேரறிஞர் அண்ணா இருந்தார், அவரது அறிவும் ஆற்றலும் அவரது தாயுமான பண்பும். மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு என்று சொன்ன ஒரு மகத்தான அரசியல் தலைவர். மறக்க முடியுமா அண்ணாவே? ஸோ அப்படிப்பட்ட தலைவர்கள்ட்ட ஒன்று அது மாதிரி அரவணைக்கிற குணம் கூட கிடையாது. எல்லோரையும் துரத்துவது, என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டியதுன்னா எல்லாரும் போயிடு, இந்த கட்சி எப்படி போனாலும் சரி அப்படின்ற மாதிரி ஈவிரக்கம் இல்லாத ஒரு தலைவர், தனித்திறமைகள் இல்லாத ஒரு தலைவர், ரசிப்பதற்கு ஏதுமற்ற ஒரு தலைவர். அப்படி ஏதும் இல்லாத ஒருவரின் தலைமையில் இருப்பதை விட திராவிட முன்னேற்ற கழகத்தை கட்சியையும் கட்டுக்கோப்பா வச்சு
கூட்டணிகளையும் பத்திரப்படுத்தி வச்சு ஒரு நல்ல அரசாங்கத்தை கொடுத்து இன்னைக்கு நம்ம மனசாட்சி தொட்டு சொல்லுவோம். இந்தியாவினுடைய மத்திய ரிசர்வ் வங்கி ஒரு புள்ளி விவரத்தை வெளியிடுகிறது. பொருளாதார உற்பத்தி துறையில மாநில இந்தியாவிலேயே முதல் மற்றும் 2வது இடத்தை தமிழ்நாடு பிடித்திருக்கிறது. அது திமுகவினுடைய நிர்வாகத்திற்கு கிடைத்திருக்கிற மரியாதை. அதே மாதிரி மத்திய நிதியமைச்சத்தினுடைய புள்ளியியல் துறை அவங்க கொடுத்துக்கூடிய புள்ளி விவரங்கள் அனைத்திலும் பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ 10க்கு 8 துறைகளிலே தமிழ்நாடு முதல் இடத்துல கோடிச்சு நிற்கிறது. அரசாங்கத்தை நல்லா நடத்துறாரு. தமிழகத்துல சாதி மத மோதல்கள் பெரிய கலவரங்கள்லாம் எதுவும் இல்லை. ரொம்ப முயற்சி செய்யறாங்க, எதுவும் நடக்கல. நல்ல அரசாங்கத்தை நடத்துறாரு, நல்ல அரசியல் நடத்துறாரு. அதனால ஏற்று போயிட்டோம். ஓகே சார். நீங்க தேர்தல் சம்பந்தமா பேசுறதுனால இந்த வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தல் வந்து அதிமுகவுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததோ அதே மாதிரிதான் திமுகவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இந்த தேர்தல் வேலைகளாம் ஆரம்பிச்சாச்சா? திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை எப்பொழுது தேர்தல் நடந்தாலும் தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டு தேர்தலுக்கு தயார் என்று மறுதட்டி நிற்கக்கூடிய ஒரு இயக்கமாகத்தான் நான் பார்க்கிறேன். நான் எதிரே இருந்தும் அப்படித்தான் பார்த்திருக்கிறேன். இப்ப நான் பக்கத்தில் அருகிலிருந்து பார்க்கிற போது திராவிட முன்னேற்ற கழகம் 6வது முறையாக ஆட்சியில் இருக்கிறது. ஆட்சியில் இருந்து கொண்டே 2வது முறை ஆட்சியை பிடித்த வரலாறு திமுகவுக்கு இல்லை என்று சொல்கிறார்கள். அதில் எனக்கு உடன்பாடு இல்லை. ஏன்னா அண்ணா கொடுத்து விட்டு போன ஆட்சியை மீண்டும் 71 ஜெயிச்சு தான் வந்தாங்க. இல்ல அவர் தனியா கருணாநிதி வந்து ஜெயிக்கல, ஒப்படைத்துட்டு போன அரசாங்கத்தை வைத்து இன்னொரு ஆட்சியை கொண்டு வந்தார்ல, அது திமுகவினுடைய நீட்சி தானே. அதனால அந்த வரலாறும் கலைஞர் படைத்திருக்கிறார். அப்ப கலைஞரும் புரட்சி தலைவரும் ஒன்றாக இருந்த காலம் அது. அதனால இப்பொழுது தனியாக 5 வருஷத்தை பூர்த்தி செய்து அடுத்த ஒரு 5 ஆண்டு காலத்தினுடைய இந்த மாட்சி மிக்க ஆட்சியை திராவிட மாடல் ஆட்சியினுடைய நீட்சியாக மாற்ற வேண்டிய ஒரு பெரிய கடமையை தமிழ்நாட்டு முதலமைச்சர் இன்றைக்கு மேற்கொண்டு வருகிறார். 2026 பொறுத்தவரை நீங்க சொன்னது மாதிரி அதிமுகவுக்கு வாழ்வா சாவா போராட்டம். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வாழ்வா, வாழ்வின் மேலங்கிய இன்னொரு கூடுதல் வாழ்வா என்கின்ற ஒரு போராட்டம். இந்த இரண்டுக்கும் நடுவில் பாரதிய ஜனதா கட்சி ஒரு சூழ்ச்சியை கையில் எடுத்து அரசியலை நகர்த்தி கொண்டிருக்கிறது. அவர்கள் பீகாரிலே செய்த காரியங்களை தமிழ்நாட்டிலே அரங்கேற்றலாம் என்று நினைக்கிறார். பீகார் தேர்தல் முடிஞ்ச உடனே அடுத்து தமிழ்நாடும் மேற்குவங்கம் தான் சொல்லி அமித்ஷா சொல்லியிருக்காரு. ஆனால் அவர்களுக்கு ஒன்று பிடிக்கணும். பீகாரின் நிலை வேறு, பீகார் மண் வேறு, இது பெரியார் மண் வேறு. இரண்டுக்குமான வேறுபாடு, அடிப்படை கூறுகள் ரொம்ப மாறுபாடு உண்டு. பாரதிய ஜனதா கட்சியினுடைய சித்தாந்தம் என்னை பொறுத்தவரை இது தேர்தல்ங்கிறத விட 2026 என்பது ஒரு சித்தாந்த போர், ஒரு யுத்தத்தை தான் அவர்கள் தொடங்கி இருக்காங்க. இது சரித்திரம் காணாத ஒரு விசித்திரமாகத்தான் நான் பார்க்கிறேன். 3வது சக்தியாக முன்னுக்கு வருவதற்கு விஜய் முயற்சிக்கிறார் என்பதை விட கட்சியை தொடங்கி வைத்துவிட்டு அடுத்த கட்ட நகர்வுக்கு போக முடியாத ஒரு நிலையில் அவர் சிக்கி இருக்கிறார். அதுவும் அவரையும் வழியே போய் பாஜகவிடம் சிக்கி இருக்கிறார். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய பெருந்தன்மை, ஒரு கட்சி தலைவர் தன்னை பார்க்க வர்ற மக்கள் இறக்கணும்னு நினைப்பாங்களா அப்படின்னு சொல்லி கடந்து போனார். குற்றப்பத்திரிகையில வழக்குல எங்கேயும் விஜய சேர்க்கல, குற்றம் சுமத்தப்பட்டவங்களை கூட கைது பண்ணல. இன்னும் சொல்ல போனால் அது என்ன ஒரு விபத்தா நடந்திருக்கு, அது பொறுப்பற்ற தன்மையால் இந்த விபத்து ஏற்பட்டிருக்கிறது. அது அப்புறம் பார்ப்போம். பாதிக்கப்பட்டவர்களுக்கு முதல்ல சிகிச்சை, உயிரிழந்த குடும்பங்களுக்கு முதல்ல நிவாரணம், அமைதியான மக்களை ஆசுவாசப்படுத்தி ஓடி சென்று உதவி அனைத்தையும் செய்துவிட்டு எங்கேயும் விஜய் மீது வன்மத்தை காட்டாத, தமிழ்நாட்டு அரசாங்கத்தின் மீதும் காவல்துறை மீதும் நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு நபர் ஆணையம் போட்டு அழகா அது பாட்டு நடந்திருக்கும். இவங்க வழியே சென்று பாஜக எப்படியாவது விஜய் தன் வசத்திலே சிக்குவாரா என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். வழியே சென்று தலையை கொடுத்திருக்கிறார்கள். இது தவளையிடம் தப்பி முதலையிடம் சிக்கிய செயல் அது. அதனால விஜயை வைத்து ஒரு காரியத்தை பண்ணுவதற்கு பாஜக முயற்சிக்கிறது. இந்த தேர்தல் என்பதை விட வியூகங்களுடைய மோதலாக இருக்க போகிறது. அந்த வகையில் கலைஞருக்கு நிகராக இன்னும் ஒருபடி மேலாகவே நான் பார்க்கிறேன் இன்றைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சருடைய அணுகுமுறை. பதறாத பண்பாளர், போர்க்களங்களை புன்னகையால் கடந்து போகிறார். எங்கேயும் இதுவரை அவர் தொட்டதிலே எங்கும் தோல்வி கிடையாது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசியல் வரலாற்றில் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய காலம்தான் வெற்றிகளின் உச்சபட்சமாக இருக்கிறது. அதற்கு ஏற்ற போல ராஜராஜ சோழனுக்கு உடன் இருந்த ராஜேந்திர சோழன் போல அவருடைய மைந்தர் துணை முதல்வருடைய உழைப்பு, ஒரு பெரிய போர்க்களத்தை தான் நாம் பார்க்க போகிறோம். ஒரு ஜனநாயக போர்க்களம். பாரதிய ஜனதா கட்சி என்ன செய்கிறது என்று சொன்னால், ஒரு பக்கம் திராவிட இயக்கங்களையே அழிக்கணும்னு நினைக்கிறாங்க.
அதிமுகவை அரவணைத்து அளிப்பது, திமுகவை எதிர்த்து ஒழிப்பது, இதுதான் அவருடைய நோக்கம். ஒன்றிலே அவர் வெற்றி பெறலாம், ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்திடம் அவருடைய பாட்சா படிப்பதற்கு வாய்ப்பில்லை. இது சித்தாந்த இயக்கம். சித்தாந்தத்தை நம்பி ஒரு கட்சி இருந்தா அது வந்து ஆலமரம் மாதிரி. ஸ்டார் வேலியை நம்பி ஒரு கட்சி நின்னா வாழைமரம் மாதிரி. அதிமுக வாழைமரம், ஒரு கட்டை 2 கட்டை தான் தள்ளும். அடுத்து ஒரு ஸ்டார் கிடைக்கலன்னா நின்று போயிடும். ஆனால் சித்தாந்தத்தை நம்பி நடக்கக்கூடிய ஆலமரம்ங்கிறது வேர் தளர்ந்தா கூட விழுதுகள் வந்து தாங்கி பிடிக்கும். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பலமே அதுதான். அதனாலதான் அது 75 வருடங்கள் பவள விழாவை கண்டு பல சறுக்கல்கள், தோல்விகள், அதிகாரத்தை கைப்பற்றுவது என்பது வேறு, லட்சியங்களிலும் கொள்கைகளிலும் தன்னை சமரசம் செய்து கொள்ளாமல் மிக லாபகமா கொண்டு போயிட்டு இருக்காங்க. இப்ப பாஜக இந்த தேர்தலை பொறுத்தவரை அவங்க வச்சிருக்க வியூகம், ஒரு பக்கம் தமிழ் தேசியம்னு சொல்லி திராவிடத்திலிருந்து தமிழினத்தை பிரிப்பது, அதற்கு சீமான் இருக்காரு. திராவிடத்திலிருந்து தமிழினத்தை பிரிப்பதற்கு சீமான். அடுத்து திராவிடத்திலிருந்து சிறுபான்மை மக்களை பிரிப்பதற்கு, ஏன்னா திராவிடத்திற்கு மிக பெரும் பலமாக பின்பலமாக இருப்பது சிறுபான்மை மக்கள். அந்த சிறுபான்மை மக்களை பிரிப்பதற்கு விஜயை அவர்கள் ஆயுதமாக, ஒரு வெப்பனாக பயன்படுத்த பார்க்கிறார்கள். இதற்கிடையில் ஒரு திராவிட கட்சியான அதிமுகவோடு அதன் வாக்கு வங்கியை கபலீகரம் செய்து கொள்வதற்கு அதிமுகவுக்கு அம்மா போல, எம்ஜிஆர் போல ஒரு ஆளுமை மிக்க தலைமை வந்து விடாமல் பார்த்துக்கொண்டு, இப்போ ஓபிஎஸ் கூட அம்மாவால் அடையாளம் காணப்பட்ட ஒரு ஸ்டார் வேல்யூ அவருக்கு உண்டு. 3 முறை முதலமைச்சர், அம்மாவுடைய தான் சுமந்த தலைப்பாகையை இறக்கி வைத்த தமையன் அல்லவா அவர். ஆக அவருக்கு அந்த வாய்ப்பு கொடுத்துடக்கூடாது. சும்மாடு அவரு. ஆமா, சும்மாடு, கரெக்டா சொல்றீங்க. ஆக அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கூட போயிடக்கூடாதுன்னு சொல்லி அவரை காலி பண்ணி, திருமதி சசிகலா அவர்களுடைய 33 வருட அனுபவம் அதிமுகவுக்கு பயன்பட்டு விடக்கூடாதுன்னு சொல்லி அவங்கள சைட்லைன் பண்ணி, அடுத்து டிடிவி தினகரன் எங்கே அவருடைய அரசியல் அனுபவத்தை கொண்டு அதிமுகவை கரை சேர்த்து விடக்கூடாதுன்னு சொல்லி அவரை தட்டி வச்சு அவர் மேல வழக்கு போட்டு அவரை சிறைக்கு அனுப்பி, ஆக பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒட்டுமொத்த காலத்தை நீங்கள் முன்னெடுத்து பார்த்தால் அதிமுகவை ஆட்சிக்கு கொண்டு வருவதோ அதிமுகவை பத்திரப்படுத்துவதோ ஒரு நோக்கம் அல்ல. அவர்களை பொறுத்தவரை அதிமுகவை விழுங்கி ஏப்பமிட்டு அதனை அதிமுகவை பாஜகவாக மாறுவது, இலை கட்சியை பூக்கட்சியாக மாற்றுவது. முதல்ல இதை செய்து முடித்து விட்டு பிறகு திமுகவை பார்க்கலாம் என்று நினைக்கிறார்கள். ஒன்றிலே அதிமுகவை அழிப்பதிலே, அபகரிப்பதிலே அவர்களுக்கு வெற்றி கிட்டலாம். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிப்பட்ட இயக்கம் அல்ல. அது மிசாவை பார்த்த இயக்கம், பொடாவை பார்த்த இயக்கம், தடாவை பார்த்த இயக்கம். ராஜீவ்காந்தி கொலை வழக்கு நடந்த போது திமுக கொடிமரங்கள்லாம் வெட்டி சாய்க்கப்பட்டு திமுக வேட்டியை கட்ட முடியாத ஒரு பெரிய அபச்சொல்லை, ஒரு பழியை சுமந்தார்கள். அதிலிருந்து மீண்டு வந்தார்கள். அதற்கு பிறகு காற்றிலே ஊழல் என்று காங்கிரஸ் கூட தான் இன்னைக்கு கூட்டணியில இருக்காங்க. அதுதான் சொல்றேன். அப்படி சொன்ன காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு கூட்டணியில் இருக்காங்க. அந்த கூட்டணி கூட ஒரு இயல்பான கூட்டணியாக, சின்ன சின்ன நெருடல்களை உருவாக்குவதற்கு பாஜக பின்னிருந்து முயற்சிக்கலாம். ஆனால் அதையெல்லாம் கடந்து ஒரு இயல்பான கூட்டணியாக அந்த கூட்டணி நீடித்துக் கொண்டிருக்கிறது. அதுதான் திமுகவினுடைய பலமே. ஆக இந்த தேர்தலை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழகம் நிச்சயமாக தன் வெற்றியை தக்க வைத்துக் கொண்டு 7வது முறையாக ஆட்சி கட்டிலே அமரும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். ஓகே சார். நீங்க ஒரு திமுகவுடைய செய்தி தொடர்பாளர் குழு துணைத் தலைவர்கள் முறையில இந்த ஆட்சி அருமையா நடந்துட்டு இருக்கு. முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சிறப்பா செஞ்சிட்டு இருக்கிறாரு. அவர் தாய்மானவர் மாதிரி எல்லாத்தையும் அரவணைச்சு போறாருன்னு சொல்றீங்க. ஆனா இன்னைக்கு சட்டமன்றத்துல நடந்த ஒரு நிகழ்வை பாத்தீங்கன்னா, ஆளுநர் பேச வரும்போது அவர் மைக் ஆஃப் பண்ணிடுறாங்க. அப்புறமேட்டு அவர் தேசிய கீதத்தை புறக்கணிக்கிறாங்க. அதனால நான் உரையை புறக்கணிக்கிறேன்னு சொல்லிட்டு வெளியில போறாரு. போயிட்டு அவனுடைய ஆளுநருடைய மாளிகையிலிருந்து அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை வைத்து ஒரு அறிக்கையை வெளியிடுறாரு. இந்த குற்றச்சாட்டுகள் நீங்க எப்படி பாக்குறீங்க? நீங்க ஒண்ணு பாத்துங்களேன். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு பாரதிய ஜனதா கட்சி வளர்ச்சி அரசியலை கையில் விட்டுவிட்டு உணர்ச்சி அரசியலை கையில் எடுக்கிறது. திமுக வந்ததுக்கு பிறகுதான் திருப்பரங்குன்றத்துல ஒரு இடத்தை காட்டி வழக்கமான இடத்தை விட்டுவிட்டு நாங்கள் இங்கே தான் விளக்கேற்றுங்கிறது. அதுவும் பார்த்தீங்கன்னா எங்கே ஒரு மசூதியோ இஸ்லாம் சம்பந்தப்பட்ட மாற்று மத வழிபாடுகள் உள்ள இடங்களை தேர்வு செஞ்சுக்கிட்டு கோவில்களை மையப்படுத்தி பிரச்சனைகளை உருவாக்குவது. பழனியில பிரச்சனை பண்றது, திருப்பரங்குன்றத்தில் பிரச்சனை பண்றது, திருச்செந்தூர்ல பிரச்சனை பண்றது. ஆக பாரதிய ஜனதா கட்சி இங்கே காலூன்றுவதற்கு, குறிப்பாக பெரும்பான்மை இந்து மக்களுடைய போலரைஸ் பண்றதுக்காக, பெரும்பான்மை இந்து மக்களை தன்வசப்படுத்துவதற்கு, மற்ற மாநிலங்களில் கை கொடுத்த அரசியல் இங்கே கை கொடுக்கும் என்று ஒரு தவறாக நம்பிக்கொண்டு கையில் எடுக்கிற விஷயம் தான் இது. திமுக வந்ததுக்கு பிறகு அவங்க நீங்க ஆலயம், இன்னொன்னு ஆளுநர். ஆளுநர் இதுக்கு முன்னாடி எவ்வளவு ஆளுநர்களோடு நல்லுறவை பேணி காப்பதிலே திராவிட முன்னேற்ற கழகத்தை போல ஒரு இயக்கத்தை நீங்க பார்க்க முடியாது. நீங்க அம்மா ஆட்சியில கூட அம்மாவுக்கும் சென்னாரெட்டிக்கும் பிரச்சனையா இருக்கும், அம்மாவுக்கும் பீஸ்வநாராயண் சிங்கும் பிரச்சனை இருக்கும். ஆளுநர்களோடு மோதல் என்பது அதிமுகவுக்கு இருந்திருக்கிறது. முன்னாடி இருந்தாரு ஒருத்தர் பன்வாலால் புரோஹித், அவர் கூட எடப்பாடிக்கு கூட பிரச்சனை வந்தது.
முதலமைச்சர் அதிகாரத்தை எல்லாம் அரசியல் அதிகாரத்தை எல்லாம் அவரே போய் கூட்டங்கள்லாம் நடத்தினாரு, ஆய்வுலாம் பண்ணாரு. அன்னைக்கு எடப்பாடிக்கு வலிச்சது, ஆனா கத்த முடியல. வலித்தால் கூட கத்த முடியல. ஆளுநர்களுடைய அத்துமீறல்கள் தொடங்கியதே எடப்பாடியின் காலத்தில் தான். அம்மா காலத்துல கூட நடக்க முடியாது, அவங்க ஓடிக்கிடுவாங்க. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதுமே ஆளுநர்களை அனுசரித்து போகும், அதே நேரத்தில் உரிமைகளை விட்டு கொடுத்து விடாது. எல்லாத்தையுமே நீங்க எந்த ஆளுநரும் எடுத்துக்கலாம், திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி காலத்தில் இருந்த ஆளுநர்களோடு இணக்கமான ஒரு உறவு இருக்கும். எங்கேயும் மாநிலத்தினுடைய உரிமைகளுக்கு பங்கம் விளைவிக்காமல் பார்த்துக் கொள்வார்கள். ஆனா இந்த ஆளுநருக்கு திட்டம் ஒரு அசைன்மெண்டோட தான். இவர் இங்க மட்டும் இல்லையே, இவர் இருந்த மாநிலங்களை நீங்க அசாமில் எடுத்து பாருங்க. அங்கேயும் அந்த மாநில அரசாங்கத்தாலும் அந்த மாநில மக்களாலும் மிகப்பெரும் எதிர்ப்புக்குள்ளாக்கப்பட்டு தான் அவர் அங்கிருந்து வந்தார். இவருக்கு ஒரு அசைன்மெண்ட் தரப்பட்டு இங்க வந்ததுக்கு பிறகு இவர் ஒரு 2ஆம் அதிகார பீடமாக, ஒரு 2ஆம் தலைமைச் செயலமாக தன் ஆளுநர் மாளிகையை எடுத்துக்கொள்கிறார். அரசாங்கத்துக்கு எதிரான கருத்துக்களை பரப்புறாரு. அரசாங்கத்துக்கு எதிரான கருத்துக்களை மட்டுமல்ல, அது விஷவித்துக்களை தூவுவது போல. ஒரு ஆளுநர் இன்றைக்கு அரசாங்கத்தினுடைய 1ஆம் ஆண்டு ஆளுநர்களுடைய தொடக்க உரையாற்றி அந்த அரசாங்கத்தை வாழ்த்தி ஆசீர்வதித்துட்டு பிளஸ் பண்ணிட்டு அந்த அரசாங்கத்துடைய பிளஸ் எல்லாம் சொல்லிட்டு போறதுதான். இதுவரையும் ஆளுநர்கள் அப்படித்தான் இருந்திருக்காங்க. இவர் எடப்பாடியை விட தன்னை ஒரு பெரிய எதிர்கட்சி தலைவராக தன்னை கருதி கொண்டு போன முறையும் சரி, அவர் என்ன சொல்றாருன்னா, 100ஆண்டு சட்டமன்றத்திற்கு ஒரு மரபு இருக்கிறது. முகப்பில் தமிழ் தாய் வாழ்த்து, முடிவில் நாட்டுப்பண். இதுதானே சாதாரண நிகழ்ச்சிகள் தொடங்கி ஏதோ ஷார்ட் வெர்ஷன் முன்னாலே பாடம் இல்ல, அப்படி இல்ல. இதுவரையும் தமிழ்நாட்டுடைய அம்மா இருக்கும்போது இல்லையே, அப்ப ஏன் சொல்லல? அம்மாவும் சட்டமன்றம் நடத்தினாங்களே, இதற்கு முன்பு எம்ஜிஆர் நடத்தினாரே, டாக்டர் கலைஞர் நடத்தினாரே. எந்த சட்டமன்றத்தின் காலத்திலும் இது போல பிரச்சனை பண்றது இல்லை. இப்ப நான் சொன்னதுதான், திருப்பரங்குன்றத்துல அம்மா ஆட்சி காலத்துல இந்த மாதிரி விளக்கத்தை ஏன் சொல்லல? அப்ப நீங்க திராவிட முன்னேற்ற கழகத்தை நீங்கள் வளர்ச்சி அரசியலை கொண்டு வீழ்த்த முடியாது, உணர்ச்சி அரசியலால் வீழ்த்துவதற்கு பாக்குறீங்க. அதற்கு நீங்கள் கையில் எடுப்பது ஆலயம், ஆளுநர் போன்ற மாடங்களை நீங்க கையில் எடுக்கிறீங்க. அவர் சொன்ன குற்றச்சாட்டுகள்ல தமிழ்நாட்டுல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, போதைப் பொருள் கலாச்சாரம் அதிகமாயிருச்சு, அரசு ஊழியர்கள் அரசுக்கு எதிராக போராடக்கூட முடியல அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள்லாம். நீங்க இப்ப அமெரிக்காவினுடைய ட்ரம்ப் என்ன சொல்றாரு? வெனிசுலா மீது படை எடுத்ததுக்கு போதைப் பொருள் காரணங்கிறாரு. போதைப் பொருள் புழக்கம் என்பது உலகமெங்கும் வியாபித்து வரக்கூடிய ஒரு மிக பெரும் சமூக பேரழிவு, சமூக சீர்கேடு. அதனை வென்றெடுப்பதற்கு மக்கள் சக்தியை துணை கொண்டுதான், ஒரு அரசாங்கம் மட்டும் தடுக்க முடியாது. நீங்க பாட்டில கடத்திட்டு போனா கூட கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் போதைப் பொருள் எடுத்துட்டு போறது எப்படி, அதை டிரான்சிட் பண்றது ரொம்ப ஈஸி. இன்றைய படித்த இளைஞர்களிடம் இருக்கக்கூடிய மன அழுத்தங்கள், ட்விட்டர்லையும் செல்போன்கள்லையும் ஃபேஸ்புக்லையும் இன்ஸ்டாகிராம்லையும் மூழ்கி போனவர்களுக்கு அது அந்த அடுத்தடுத்த போதைகளுக்கு மக்கள் மாறுகிறார்கள். இளைஞரிடம் ஒரு விதமான தவறான தேடல்களை நோக்கி நகர்கிறார்கள். இது சமூகத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனை. அதனை சமூக மாற்றத்தை உருவாக்குவதற்கு மத்திய மாநில அரசாங்கங்கள் எல்லாம் ஒன்று கூடித்தான் வெல்ல முடியும். நான் சொல்ல புரியுதா சகோதரர்? இப்ப நீங்க ஒண்ணு வேணாம், வள்ளுவன் காலத்திலேயே கல்லுண்ணாமையின் அதிகாரம் இருக்கு. வள்ளுவன் காலம் எத்தனை ஆயிரம் வருஷம்? ஏறத்தாழ 2000 வருடங்களுக்கு முன்பே கல்லும் மது இருந்ததா இல்லையா? அப்ப மது பழக்கம் கூடாதுன்னு தானே ஒரு கல்லுண்ணாமைன்னு ஒரு அதிகாரமே எழுதியிருக்காங்க வள்ளுவன். ஆக நீங்க இவையெல்லாம் சமூகத்தோடு ஒன்று இருக்கக்கூடிய இந்த அழிவுகளில் இருந்து சமுதாயத்தை மீட்டெடுக்கும் என்று சொன்னால் ஒரு அரசாங்கத்தை மட்டும் நீங்கள் குற்றம் சுமத்துவது நியாயமே இல்லை. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. என்ன பாதுகாப்பு இல்லை? பொள்ளாச்சி சம்பவத்திற்கு கூட புதைக்கப்பட வந்த நீதியை நிலைநாட்டிய அரசு இந்த அரசு தானே. எங்கோ விதிவிலக்காக நடக்கக்கூடிய 8 கோடி தமிழர்கள் வாழக்கூடியது ஒரு நாடு. தமிழ்நாடுங்கிறது என்ன தெரியாது, தமிழ்நாடுன்னு பேர் வச்சிருக்கோம். உண்மையாவே இது அண்ணா பல்கலைக்கழகத்தோட ஒரு பொண்ணுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இல்ல, அதுதான் நான் சொல்றேன். அதாவது என்ன சொன்னேன், எங்கோ ஒன்றாக விதிவிலக்காக நடக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை வைத்துக் கொண்டு மொத்த ஆட்சியிலும் பாதுகாப்பு இல்லை என்று சொல்வது மிக நியாயமற்ற விஷயம். என்னை பொறுத்தவரை தமிழ்நாட்டுல இப்போ ஒண்ணு வேணாம். இப்போ கிறிஸ்துமஸ் விழா நடந்தது, விஜய் ஒரு விழா நடத்தினாரு. அந்த விழாவில் பேசிய ஆர்காட் நவாப் அவர் என்ன சொன்னாரு? இந்தியாவிலேயே பெண்களுக்கு பாதுகாப்பு, வளர்ச்சி, மகிழ்ச்சி, அமைதி அனைத்தும் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் தமிழ்நாடுன்னு விஜயின் மேடையிலேயே பேசினார். இதுதான் உண்மை. நீங்க மற்ற மாநிலங்கள் எல்லாம் நீங்க பீகாருக்கு போய் பாருங்க, பெண் குற்றங்கள் அதிகமா நடக்கக்கூடிய மாநிலமே உத்தரப்பிரதேசம் தான். இந்த இதை நான் சொல்லல, நம்ம ரங்கராஜ் பாண்டே ஒரு நிகழ்ச்சியில் சொல்லியிருக்காரு, புள்ளிவரத்தோடு சொன்னாரு. ஆக தமிழகத்தில் அப்படிப்பட்ட நிலை எல்லாம் இல்லை. 1-2 விதிவிலக்குகளை பொது விதியாக்க முயற்சிக்கிறார்கள். என்ன சொல்ல முடியும்? இந்தியாவின் இதை ஆளுநர் சொல்றதை விட உங்க கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய மதிமுக பொதுச்செயலாளர், மதிமுகவுடைய பொதுச்செயலாளர் வைகோவே போதையை ஒழிக்கணும் நடைப்பயணம் போயிட்டு அவர் அரசாங்கத்தை குறை சொல்லல. இந்த சமூக அவலத்திலிருந்து மக்களுக்கு விழிப்புணர்வை தருவதற்கு போகிறார். தவறு கிடையாது, அதைத்தான் செய்யணும்னு சொல்றேன். நீங்க மதுவிலக்குன்னு எல்லாரும் பேசுறோம். எப்போது சாத்தியம்? மத்திய அரசு அந்த முடிவை எடுத்து இந்தியா முழுவதும் மதுவில்லை என்ற ஒரு நிலையை உருவாக்கினால் சரியா இருக்கும்.
பாண்டிச்சேரியில நிக்குது. பாண்டிச்சேரி எல்லையும் தமிழ்நாட்டினுடைய எல்லையும் ஒரு தெரு தமிழ்நாட்டு எல்லையில இருக்கிறது. தெருவின் அடுத்த பகுதி பாண்டிச்சேரியிலும் இருக்கிறது. சரக்கு கடத்தலாம் வேண்டாம், வாகனம்லாம் வேண்டாம், அங்கிருந்து தூக்கி போட்டா பிடிச்சுக்கலாம். அதுபோல ஆந்திராவில் எடுத்தா கல்லும் சாராயமும் விற்கிறாங்க, கர்நாடகாவில் எடுத்தா கல்லும் சாராயம் விற்கிறாங்க, கேரளாவில் விற்கிறாங்க. இதைத்தான் கலைஞர் சொன்னார். நெருப்புக்குள் எப்படி ஒரு கற்பூர கட்டி பத்திக்காம இருக்க முடியும்? பூரண மதுவிலக்கை தமிழ்நாட்டிலே அறிவிச்சு பார்த்தாங்க. புரட்சி தலைவர் அறிவிச்சு பார்த்தாரு, கலைஞர் அறிவிச்சு பார்த்தாரு, முடியல. அம்மாவும் அறிவிச்சாங்க. இன்றைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சருக்கும் அந்த நோக்கம் இருக்கிறது. மது வேண்டாம்னு தான் அவர் மக்களிடம் சொல்றாரு. ஆனால் அதனை ஒரு கட்சியின் மீது, ஒரு ஆட்சியின் மீது பழி சொல்லி, இப்ப நான் கேட்கிறேன், எடப்பாடி வந்து மதுக்கடையை மூடுன்னு சொல்லுங்க பாக்க. முயற்சிக்கிறார்கள். அது சாத்தியமில்லை. எப்பொழுது சாத்தியம் என்று சொன்னால், இப்ப அண்ணன் வைகோ போல இந்த மதுவின் மீதான ஒரு எதிர்ப்பு பிரச்சாரத்தை, மக்களிடமிருந்து ஒரு மனமாற்றத்தை உருவாக்கினால் மட்டும்தான் இது போன்ற சமூக அவலங்களிலிருந்து ஒட்டுமொத்த மக்களையும் மீட்டாக முடியும். அதைத்தான் நீங்க திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி, அதிமுக ஆட்சி என்பதை விட இந்த மது கொள்கை என்பது ஒரு தேசிய கொள்கையாக உருவாக்கப்பட வேண்டும். போதை கலாச்சாரம் ஒழிக்கப்படுவதற்கும், நான் கேட்கிறேன், இந்தியாவில் எப்படி போதை வருது? போதை மருந்து எப்படி வருது? நான் சொன்னேன், உலக வல்லரசு சொல்லக்கூடிய அமெரிக்கா புலம்புறானே, ஒரு நாட்டின் அதிபரையே தூக்கிட்டு வந்துட்டு காரணம் போதைங்கிறாங்களே. அப்ப உலகெங்கும் வியாபித்திருக்கக்கூடிய போதை கலாச்சாரத்திலிருந்து, அந்த தாக்கத்திலிருந்து தமிழ்நாடும் மீட்கப்பட வேண்டும், பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதிலே இன்றைய முதலமைச்சர் ரொம்ப அக்கறையா இருக்காரு, ரொம்ப கண்ணும் கருத்துமா இருக்காரு. இன்றைய ஆளுநர் வந்து பழி போடுறாரு, பழி சுமத்துகிறார். என்னை பொறுத்தவரை அவருக்கு வழி சொல்ல விருப்பமே இல்லை. இந்த ஆட்சி மீது பழி சொல்லணும். இதுவரை எந்த ஆளுநரும் அப்படி எல்லாம் பேசுனது கிடையாது. அடுத்து என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, மைக் அமர்த்தினாங்கிறாரு. அது வந்து சபாநாயகர் பேச ஆரம்பித்தால் மற்றவங்க பேசுறவங்களுடைய மைக் கட் ஆகும். ஒரே நேரத்தில் எல்லாரும் பேசுனா அதுக்காக அது மைக் ஆட்டோமேட்டிக்கா கட்டாயி ஆன் ஆகுறது. அவரு ஆளுநர் உரையை வந்து மாற்றி அவர் சில விருப்பத்துக்கு பேச போறாருன்னு தெரிஞ்ச உடனே சபாநாயகர் என்ன சொல்றாருன்னா, உங்களுக்கு கான்ஸ்டிடியூஷன்ல சொல்லப்பட்டிருக்கிறது, எங்களிடம் ஒப்புதல் பெற்ற அந்த உரையை நீங்கள் வாசிக்கணும், அதை வாசிச்சு நீங்க இந்த சபைக்கு நீங்க ஒத்துழைப்பு தரணும்னு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அவருடைய மைக்கு ஆஃப் ஆகுது. உடனே மைக் அமர்த்திட்டாங்கன்னு சொல்றாரு. பத்திரிகையாளர்கள்லாம் தான் இருந்திருக்காங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்கல. ஆளுநர் தன்னுடைய தரத்திலிருந்து தாழ்ந்து நடந்து கொள்வதை நான் பார்க்கிறேன். இது ஒரு நாள்ல நடக்கல, தொடர்ந்து செய்யறாரு. ஒரு நாள் பிரச்சனைனா அது ஏதோ தவறு நடந்துச்சோன்னு நம்ம நினைக்கலாம். ஒவ்வொரு முறையும் செல்கிற போதெல்லாம் இவருக்கு என்ன பிரச்சனை? நான் என்ன கேட்கிறேன், நாட்டுப்பண் பாட மாட்டேன்னு சொல்லல. இந்த சட்டமன்றத்தினுடைய 100 ஆண்டு கால சட்டமன்றத்திற்கு ஒரு மரபு இருக்கிறது. தொடக்கம் தமிழ் தாய வாழ்த்தோடு தொடங்கும், நாட்டு பொண்ணோடு நிறைவு செய்யும். நம்ம பள்ளிக்கூடத்துல அதான நடக்கும். நான் படிக்கிற ஸ்கூல்ல இருக்கட்டும், நீங்க எப்படி சொல்லணும், தமிழ் தாய் வாழ்த்து பாடுவோம் முதல்ல, நிகழ்ச்சி முடிக்கும் போது தேசிய கீதம். இதுதானே நடந்திருக்கு. இதுதானே சகல மாடங்களிலும் சட்டமன்றத்திலும் இதுதான் மரபு. அதையே நீங்க ஆளுநர்கிட்ட அந்த அறிவுரையை சொல்லக்கூடாது. அதை எத்தனை முறை சொல்லிட்டாங்களே. அவரு, நீங்க நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கணும், அவர் வந்து பிரச்சனைக்கு தீர்வை தேடல, அவர் தீர்வுக்கு பிரச்சனையை தேடுறாரு. அவருக்கு பிரச்சனை வேண்டும், இந்த அரசாங்கத்தின் மீது பழி போட வேண்டும். அதற்காகத்தான் அவர் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார். ஆளுநர் மாளிகையை அவர் 2வது சட்டமன்றமாக, 2வது தலைமைச் செயலமாக கருதி கொண்டு ஆட்சிக்கு தமிழ்நாட்டிலே பாஜக வரப்போவதில்லை, ஆளுநர் மாளிகைகளை வந்து ஆட்சி மன்றமாக மாற்றிக்கொண்டு நம்ம இடையூறு செய்வோம் என்று அவர் நினைக்கிறார். அவர் செய்யக்கூடிய பிழைகள் தான், குறைகள் அவரிடம் தான் இருக்கு. ஓகே, நீங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பத்தி சொன்னதுனால இந்த கேள்வி உங்ககிட்ட கேட்டா ரொம்ப ஆப்டா இருக்குன்னு நினைக்கிறேன். திமுகவிலிருந்து அதிமுக உருவாக்கிய நிறுவனர் டாக்டர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், அவர் உருவாக்கும் போது ஒரு விஷயத்த வந்து திமுக மேல குற்றச்சாட்டு சொல்றாரு. திமுக ஒரு தீய சக்தி அப்படின்னு அந்த குற்றச்சாட்டு சொல்றாரு. கிட்டத்தட்ட 50 ஆண்டு காலம் கடந்த பிறகும் கூட அதே தீய சக்திங்கிற பேரு திமுகவுக்கு இன்னும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. இப்ப ஆரம்பிச்ச புதிய கட்சி கூட திமுகவை தீய சக்தி திமுக அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு திமுகவுடைய பெயர் இன்னும் அப்படி நிலைத்து இருக்க, அதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? இல்ல, அது வந்து அரசியலிலே ஒரு களத்தில் நீயா நானா என்ற ஒரு போட்டி வருகிற போது அந்த போட்டியின் விளைவால் வந்த உச்சகட்ட விமர்சனமாக அதை நான் பார்க்கிறேன். இங்கிருந்து அவர் தீய சக்தி என்று சொல்லும் போது அன்றைக்கு டாக்டர் கலைஞரிடமிருந்தும் கடுமையான விமர்சனங்கள் எம்ஜிஆர் மீது வந்தது. அந்த அரசியல் போட்டி இருவருக்கிடம் உச்சத்தை தொட்டிருந்த போது உபயோகிக்கப்பட்ட வார்த்தை அது. அதுக்கு பிறகு அதை அம்மாவும் பயன்படுத்தினாங்க. ஆனால் இன்னும் ஒண்ணு நீங்க மறந்துடக்கூடாது, புரட்சி தலைவர் என்கின்ற ஒரு மாபெரும் தலைவர் தனது திரைப்பயணத்தை தொடங்குகிற போது அவர் உதித்த முதல் வசனத்தை எழுதியவர் டாக்டர் கலைஞர். அடுத்து கலைஞரை முதலமைச்சராக முன்மொழிவதற்கு போட்டியில் இருந்த நாவலரை விலகச் சொல்லி கலைஞர் தான் முதலமைச்சர் என்பதை முன்மொழிந்தவர் எம்ஜிஆர். ஆக ஒருவருக்கு ஒருவர் உதவிகரமாக இருந்த நட்பு பாலமாக இருந்த காலங்கள் காலப்போக்கிலே பிளவுகளை உருவாக்கியது. இருவருக்கும் இடையில் தடித்த வார்த்தைகளும் கடுமையான விமர்சனங்களும் வந்தது. நான் இருதரப்பையும் அறிவேன். நீங்க இன்னொன்னு மறந்துடக்கூடாது, திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து அனைத்து இந்திய அண்ணா திமுக பிறக்கிற சூழல் உருவாகிறது.
கட்சியிலிருந்து புரட்சித் தலைவர் விலக்கப்படுகிறார். அதுக்கு பிறகு இந்த வார்த்தையை பிரயோகப்படுத்துறார். சூழல் உருவாகிறது. அப்பொழுதே இந்த பிளவு நடந்து விடக்கூடாது. இந்திய அரசியல்ல திராவிட இயக்கத்தின் பங்கு என்பது மிக முக்கியமானது. ஒரு திராவிட இயக்கம் பிளவு விட்டு விடக்கூடாது. இந்தியன் அரசியல்ல பேராய கட்சி என்று சொல்லப்பட்ட காங்கிரஸ் கட்சி இந்தியாவே ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தது. அப்படி இந்தியாவே ஆட்சி செய்த காலத்தில் ஒரு மாநிலத்தில் ஒரு திராவிட கட்சி காங்கிரஸ் இல்லாத கட்சி ஆட்சியை பிடித்த முதல் மாநிலம் தமிழ்நாடு. அப்படிப்பட்ட ஒரு பெருமைக்குரிய திராவிட இயக்கம் பிளவுவிட்டக் கூடாதுன்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஒடிசா முதல்வராக இருந்த பிஜு பட்நாயக், பாண்டிச்சேரி முதலமைச்சர் அந்த பரூக் மரக்காயர், இவர்கள்லாம் ஓடி வந்து எம்ஜிஆரை சமாதானப்படுத்த முயற்சிக்கிறார்கள். கலைஞருக்கும் எம்ஜிஆருக்கும் இடையில இவர்கள் இருவரும் தூதுவர்களாக மாறி ஒற்றுமைப்படுத்தி திராவிட இயக்கம் பிளவுற்று விடக்கூடாது. நீங்கள் அவருடைய கலைத்துறை வசனத்திற்கு எம்ஜிஆரை நடிகராக உருவாக்கியதில் உங்கள் பங்களிப்பு உண்டு. உங்களை முதலமைச்சராக முன்மொழிந்ததிலே அவருக்கு பங்களிப்பு உண்டு. கலைஞரும் எம்ஜிஆரும் கரங்கோர்த்து நிற்பதுதான் திராவிட இயக்கத்திற்கு பலம். அதைத்தான் அண்ணா விரும்பினார். பிளவு வேண்டாம் என்று முயற்சித்தார்கள். ஆனால் அன்றைக்கு ஒரு சில சூழ்ச்சிகள் நடக்கல. ஆனா இன்னைக்கு நான் அந்த வகையில எடப்பாடியை நான் பாராட்டுறேன். எடப்பாடியின் புண்ணியத்துல இன்றைக்கு ஒரே திராவிட இயக்கம் திமுக தான். இப்ப நான் வந்துட்டேன், மனோஜ் பாண்டியன் வந்துட்டாரு, அவருடைய அப்பா PH பாண்டியன், புரட்சித் தலைவருக்கு பக்கபலமாக நின்ற ஒரு சட்ட அறிஞர், அவருடைய உள்ள வந்தாச்சு. இன்னும் நிறைய பேர் வந்துட்டே இருக்கிறாங்க. 72லேயே கட்சியில் இணைந்து, எம்ஜிஆர் மன்றத்தில் இணைந்து 72லேயே தன் அரசியல் பயணத்தை தொடங்கி இரட்டை இலை சின்னத்தையே தன் இறுதி கண்களாக கொண்டு வாழ்ந்த அண்ணன் அன்வர் ராஜா வந்தாரு. அம்மாவினுடைய நம்பிக்கைக்குரிய டெல்லி பிரதிநிதியாக மாநிலங்களவை உறுப்பினராக எல்லாம் இருந்தவர் மைத்ரேயன், அவர் வந்துட்டாரு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவை சண்முகம் சாலையிலிருந்து அறிவாலயத்தை நோக்கி, அந்த அன்பு சரணாலயத்தை நோக்கி ஏகப்பட்ட பேர் வந்துட்டு இருக்கோம். ஆக திராவிட இயக்கத்தை ஒன்றுபடுத்துற காரியத்தை ஒரு வகையில் மறைமுகமாக எடப்பாடி செய்து கொண்டிருக்கிறார் என்று நான் கருதுகிறேன். விமர்சனங்கள் இந்த உச்சத்திலே சொல்லக்கூடிய விமர்சனங்களை நம்ம கையை பிடித்து கொண்டு போய் ஒரு கட்சியின் பிளவுல இதெல்லாம் நடக்கும். அண்ணன் வைகோவுக்கும் அங்க அறிவாலயத்திற்கும் இடையில நடக்காத சொற்போரா இன்றைக்கு ஒன்றிணைந்திருக்கிறார்கள். காலம் எப்போ அண்ணன் தம்பிக்குள்ள நமக்கு சண்டை வந்து போச்சுன்னா கண்ணா பண்ணி திட்டிவிடுவோம். அதுக்கு பிறகு அமைதியா உட்கார்ந்து ஒருவருக்கு ஒருவர் கணக்கு பார்ப்போம், ஒருவருக்கு ஒருவர் வருத்தங்களை தீர்த்து கொண்டு மீண்டும் கரங்கொடுப்பது இல்லையா? அது போன்ற ஒரு விமர்சனமாகத்தான் நான் பார்க்கிறேன். அந்த விமர்சனத்தை இன்றைக்கு சிறுவிளைத்தனமாக எடுத்துக்கொண்டு விஜய் எல்லாம் அதை பேசுறதுன்றலாம் தீய சக்தின்னு சொல்றாரு. இந்த விஜய் தானே கலைஞருக்கு சிலை வைக்க வேண்டும்னு சொன்னாரு. இந்த விஜய் தானே இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசியல் குடும்பங்களிலே கலைஞருடைய குடும்பம் போல இந்த நாட்டுக்கு உழைத்தவர்கள் யாரும் முடியுது யார் சொன்னது? விஜய் சொன்னது தானே. தயாநிதி, அன்பு, கலாநிதி, உதயநிதினு சொல்லி இந்த பெயர்களிலேயே எனக்கு ஒரு பிடிப்பு உண்டு, பற்று உண்டுன்னு சொன்னவர் அவர் தானே. இவருக்கு சிரமம் வருகிற போதெல்லாம், இவருடைய படத்திற்கு பிரச்சனை வந்த போது கூட அறிவாலயத்துல வந்து அபயம் தேடலையா? இன்றைக்கு ஒரு அரசியல் கட்சியை தொடங்குனதுனால அவர் திமுகவை எதிர்க்கணும். திமுக யாரெல்லாம் எதிர்க்கல சொல்லுங்க பார்க்கலாம். இந்திரா எதிர்த்தார், நேரு எதிர்த்தார், அதுக்கு பிறகு ராஜாஜி எதிர்த்தார், பக்தவச்சலம் எதிர்த்தார், காமராஜர் எதிர்த்தார், அண்ணா எம்ஜிஆர் தலைவர் எதிர்த்தாரு. திமுகவை எதிர்ப்பதற்கு ஆள்கள் இருந்து கொண்டேதான் இருப்பாங்க. ஒரு இயக்கம் சரியாக இருக்கிறது என்று சொன்னால், ஊரே கூடி ஒருத்தனை எதிர்த்தா ஒருத்தன் பெருசா ஊரு பெருசா? திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எதிர்ப்பு சக்தியே, ஒரு கட்சிக்கு எதிர்ப்பு சக்தி வேணும். இந்த எதிர்ப்பு சக்தி எல்லாம் அதுக்கு இன்னும் எதிர்ப்பு சக்தியா மாறும். ஆனா திமுகவை அப்படி இந்த தீய சக்தின்னு சொல்லக்கூடிய அந்த விமர்சனம் இன்றைக்கும் என்றைக்கும் பொருந்தாது என்று நான் கருதுகிறேன். ஓகே சார். இப்போ புதுசா கட்சி ஆரம்பிச்சிருக்க விஜய் கூட திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான் போட்டி அப்படிங்கிற ஒரு நரேட்டிவ் வந்து செட் பண்றாரு. உண்மையிலே திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான் போட்டியாங்க? இல்ல, அவருக்கு இந்த நம்பிக்கை எங்கே வருதுன்னா எடப்பாடியை பார்த்து வருது. நம்மளை 2ஆம் இடத்துல இவர் கொண்டாந்து விட்டுருவாரு அப்படின்ற நம்பிக்கையை விஜய்க்கு அவர் தான், எடப்பாடி தான் கொடுத்தது. எடப்பாடி பல பேருக்கு ஊக்க சக்தியா இருக்காரு. எங்க துணை முதல்வர் சொல்லலையா, நீங்கள் காலகாலத்திற்கு நீங்கள் அதிமுகவுக்கு நீங்க தான் நிரந்தர பொதுச் செயலாளர் இருக்கணும், நீங்க நிரந்தர பொதுச் செயலாளர் இருந்தா தான் எங்களுக்கு எல்லா வாய்ப்புகளும் கிட்டும்னு சொல்லலையா? ஆக நீங்க பாத்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் ஒரு ஊக்கம் இருந்து ஊக்க சக்தியாக எடப்பாடி இருக்கிறார். விஜய்க்கு அந்த நம்பிக்கை எங்க வந்தது? அந்த இடத்துல அம்மாவோ வேற ஒருத்தரோ இருந்தா கட்சியே தொடங்கி இருக்க மாட்டாரு. 2வது அதிமுகவோட நான் பெரிய கட்சின்னு சொல்ல முடியுமா? தொடங்கிய வேகத்தில் ஒரே ஒரு தேர்தலை கூட சந்திக்காத விஜய்க்கு திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான் போட்டி என்று சொல்லக்கூடிய தன்னம்பிக்கையும் தைரியமும் துணிச்சலும் எங்கே வந்தது என்று சொன்னால், எடப்பாடி போல தகுதியற்ற, திறமையற்ற, தாயுமானவ பண்பற்ற ஒரு தலைமை. அதனால அவருக்கு அந்த நம்பிக்கை வருது. ஆனா வெறும் நம்பிக்கை மட்டும் ஜெயிச்சிட முடியாது. ஏன்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஒரு வேரூன்றி வியாபித்து 53 வருஷங்களை கடந்து ஒரு 31 வருஷம் ஆட்சியில் இருந்த கட்சி. அதன் கட்டமைப்பு இருக்கு, உட்கட்டமைப்பு இருக்கு.
திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பவள விழா கண்ட கட்சி. படத்தை வெற்றியையும் தோல்வியையும் பார்த்து நான் ஒரு பேட்டியில அடிக்கடி சொல்லுவேன். மற்றவனுக்கெல்லாம் உடம்புல தழும்பு, திமுகவுக்கு மட்டும் தழும்புல தான் உடம்பு. அப்படி கஷ்டப்பட்ட கட்சி அது. அதனாலதான் அந்த கட்சியெல்லாம் நிக்குது. வில் பவர். இவர் இப்பதான் கட்சியை தொடங்கி இருக்காரு. தொடங்கின வேகத்திலேயே நான் 67 அண்ணா மாதிரி ஆட்சி பிடிப்பேன். 67 நீங்க அண்ணா ஆட்சி பிடித்தார் என்று சொன்னால் அதற்கு அவர் அரசியலை விதை ஊன்றிய காலம் 1914. தென்னிந்திய நல உரிமை சங்கம், திராவிடர் நலச்சங்கம், திராவிடர் கழகம், திராவிட முன்னேற்ற கழகம். அதற்கு பிறகு 67 ஆட்சி பிடிக்கிறார். ஏறதால 50 வருஷம். அரை நூற்றாண்டு கால போராட்டத்தில் ஓராண்டு காலம் முதலமைச்சராக இருக்காரு. 1.5 வருஷம். அவரை போய் தன்னை ஒப்பிடுறாரு. அந்த உழைப்பு உங்களிடம் இருக்கிறதா? நீங்க பனையூர்ல இருந்து எப்ப கேட்டு திறப்பீங்கன்னு தெரியலையே. சேர்ந்தனைக்கு பார்த்தேன் இன்னும் பார்க்க முடியலன்னு செங்கோட்டை அலைஞ்சிட்டு இருக்காரு. இந்த பாருங்க கொள்கை பரப்பு கூட்டம் போட்டுட்டு இருக்காங்க. நாஞ்சில் சமுத்திரனை காணோம். ஆக பக்குவமற்ற சினிமா போல ஒரு பாடல்களே நான் முதலமைச்சர் ஆகிவிடலாம் என்று நினைக்கிறார். 77 எம்ஜிஆர் ஆட்சி பிடிக்கலையான்னு கேட்கிறாரு. அவர் 1952 திமுக இணைஞ்சாரு. 52 இணைஞ்சிட்டாரு. அதுக்கு பிறகு அண்ணாவோடு இருந்து கலைஞரோடு இருந்து அண்ணா முதலமைச்சர் ஆவதற்கும் கலைஞர் முதலமைச்சராகவும் உழைச்சு அதுக்கு பிறகு 77 ஆட்சிக்கு வர்றாங்க. ஆக முதலமைச்சர் என்பது சாதாரணப்பட்ட இருக்கை அல்ல. மக்களின் யோகவித்த மக்களின் அபிமானத்தை பெற்ற ஒரு மகோன்னத சிம்மாசனம். அது சாதாரணமா கிடைச்சிடாது. அந்த ஆசை அவருக்கு வந்திருப்பதற்கு காரணம் எடப்பாடி தான். எடப்பாடி தன் கட்சியை சரியா வச்சுக்கல. கட்சியை அழிக்கிறாரு. அப்ப அவர் என்ன நினைக்கிறாரு? முதல் நிலையில் திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது. 2ஆம் நிலையில் இருக்கக்கூடிய கட்சி சிதைந்து கொண்டிருக்கிறது. நம்ம இப்ப கட்சி ஆரம்பிச்சோம்னா அதிமுகவுடைய இடத்தை நாம பிடிச்சிடலாம் அப்படின்னு அவர் நினைக்கிறார். அந்த நினைப்புக்கு ஊக்கம் கொடுப்பது எடப்பாடியினுடைய தவறான பிழையான அரசியல் தான். அதனால விஜய்க்கு ஆசை இருக்கிறது. ஆசைக்கேற்ற உழைப்பு இருக்கணும்ல, ஆசைக்கேற்ற பண்பாடு இருக்கணும்ல, நம்பிக்கையை மக்களிடம் உருவாகணும். இப்ப நீங்க கரூர்ல நடந்த சம்பவத்தை எடுத்துங்க. ஒரு விபத்து நடந்துருச்சு. முதல்ல ஒரு தலைவணங்கி மன்னிப்பு கேட்டுக்கணும் மக்கள்கிட்ட. இந்த தவறுக்கு நான் தலைவணங்குறேன். ஏற்கனவே கொஞ்சம் பேர் விபத்துல திருச்சியில நடந்ததுல, திருவாரூர்ல நடந்த நிகழ்ச்சிகள்லாம் சின்ன சின்ன சம்பவங்கள் நடந்த போது நான் சுதாரிச்சிருக்கணும். தப்பு பண்ணிட்டேன். என்னை பார்க்க வந்த ஆர்வத்துல இப்படிப்பட்ட ஒரு விபத்து நடந்துருச்சு. நான் முதல்ல மன்னிப்பு கேட்கிறேன். நான் சரியான நேரத்துக்கு வராது ஒரு மிக பெரும் தவறு. 12 மணின்னு சொல்லி பொதுச்செயலர் அறிவிக்கிறார். இந்த கட்சியோட பொதுச்செயலர் 12 மணிக்கு பேசுகிறார்னு அறிவிச்சுட்டு நைட்டு 7 மணிக்கு வர்றாரு. அந்த 10 மணி நேரத்தின் வரையும் காத்திருந்த மக்களுக்கு ஒரு பாக்கெட்டு தண்ணி கூட கொடுக்கல. இவ்வளவு தவறு. சரி, ஒரு சசம்பாவிதம் நடக்குது. அங்கிருந்து ஒரு தலைவன் தப்பி ஓடுவதா? நான் கேட்கிறேன், அந்த கூட்டத்தில் ஒருவேளை விஜயனுடைய புள்ள ஒருத்தர் இருந்ததானா விட்டுட்டு ஓடி இருப்பாரா? போலீஸே மறிச்சா கூட விடுவாரா? ஆக தன் தவறுகளை ஒப்புக்கொள்வது என்பது ஒரு தலைமைக்கான இலக்கணம். அதெல்லாம் அவற்றை இல்லாம அடுத்தடுத்து பழி போட்டுட்டே இருக்காரு. அதெல்லாம் செய்யக்கூடாது. அரசியல் என்பது உங்கள் பழைய காலம் மாதிரி இல்லை. இன்னைக்கு உலகம் உள்ளங்கைக்கு உட்கார்ந்து இருக்கிறது. ரமணின்னு சொல்லி கூகுள்ல போட்டு பார்த்தா உங்களுடைய அத்தனை ரெக்கார்டும் வரும். மறுதலுக்கு ரஜினி போட்டா எல்லாமே வரும். அதுபோல உங்களுடைய பண்பு நல்லது கெட்டது அனைத்தையும் சீர்தூக்கி பார்த்து மிகை நாடி மிக்க குளர் என்று சொல்வது போல ஒரு மனிதனுடைய தன்மை தீமை அனைத்தையும் பார்த்து இங்க திராவிட முன்னேற்ற கழக தலைவர் இருக்காரு. வானதி சீனிவாசன் கோயம்புத்தூர்ல ஒரு கல்லூரி விழாவுக்கு போறாங்க. அங்க உள்ள மாணவர்கள்ட்ட கேட்கிறாங்க, தலைவன் சொன்னா உங்களுக்கு யாரும் நினைவு வருது? முதல் பேர் எல்லா பிள்ளைகளும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சொன்னாங்களா இல்லையா? நான் நீங்களே சொல்லுங்க. கேட்டது வானதி சீனிவாசன், கூட்டத்தை நடத்தியது பாரதிய ஜனதா கட்சி. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய மாணவர்களுடைய முதல் குரல் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். அடுத்து அண்ணாமலையே சொன்னாரு, எதிர்ப்புகளை கடந்து மீண்டும் ஆட்சியை தக்க வைக்கிற அளவுக்கு மிக இன்றைக்குள்ள நிலைமையில திமுக ரொம்ப பலமா இருக்குன்னு சொன்னாரா இல்லையா? 3 முறை முதலமைச்சராக இருந்த அண்ணன் ஓபிஎஸ் சொல்லலையா, மக்களிடம் திமுக ஆட்சி தான் மீண்டும் வர வேண்டும் என்கிற கருத்து இருக்கிறதுன்னு சொன்னாரா இல்லையா? ஆக நீங்க நான் இதெல்லாம் அடுத்தவங்க சொன்னதுதான், எதிரே இருக்கக்கூடியவர் சொல்கிறார்கள். இதனாலதான் எடப்பாடி என்ன பண்ணாருன்னா, அண்ணாவின் பிறந்த நாள் பொதுக்கூட்டம் வடபழனியில் நடந்தது. நமக்கு ஆட்சி அதிகாரம்லாம் முக்கியமே இல்லைன்ட்டு. அவருக்கும் தெரியும் வரக்கூடிய தேர்தலிலே திராவிட முன்னேற்ற கழகம் தன் ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டு விடும். இப்ப அவர் பிஜேபி கிட்ட சிக்கியிருக்காரு. பாரதிய ஜனதா கட்சியிடம் கட்சியை தக்க வைப்பதற்கு வழி இருப்பார் என்பதுதான் அவருடைய லட்சியமாக இருக்கிறது. அதனால விஜயனுடைய அரசியல் எல்லாம் ஆசைக்கு வெட்கமில்லை, ஆனால் அடைவதற்கு உழைப்பு இல்லை. அப்படித்தான் போய்கிட்டு இருக்கு. அதாவது சிம்மாசனத்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சர்களோட நான் அறிந்த அளவுல முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா, ஓபிஎஸ் அவர்கள், திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள், சமீபத்தில் நீங்கள் இப்போ திமுகவில் ஜாயின் பண்ணிட்டு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், மு.க. ஸ்டாலின் அவர்களோட பணியாற்றிட்டு இருக்கீங்க. எப்படி போயிட்டு இருக்கு உங்களோட பயணங்கள்லாம்? இல்லை, நான் புரட்சி தலைவி அம்மா அவர்களிடம் என் பெற்றோர் வைத்த ஜெயலலிதா என்ற பெயரையே நான் மறந்து போகும் அளவுக்கு நீங்கள் அழைக்கின்ற அம்மா என்னும் ஒரு சொல்லுக்காகத்தான் என் ஆயுளை அர்ப்பணித்து உழைக்கிறேன். எனக்கு என்று உறவுகள் கிடையாது.
எனக்கு என்று சொந்தம் என்று யாரும் இல்லை, என் இல்லம் உள்ளமும் தமிழக மக்களாகிய நீங்கள் மட்டும்தான். இது போன்ற அவருடைய உரைகளை எல்லாம் வடிவமைத்தவன் நான். நிறைய உழைச்சிருக்கேன். மோடியா லேடியான்னு கூட நீங்க தான் எழுதி ஆமா. கொடுத்தீங்க. அதுக்கு பிறகு நமது எம்ஜிஆர்ல சித்திரகுப்தன், சாட்டை, சாமானியன், ஏவுகணை, பல பெட்டி செய்திகள் நிறைய உழைச்சிருக்கேன். இரவு பகலும் உழைச்சிருக்கேன். நம்மகிட்ட உண்மையாகவும் இருந்திருக்கேன். அவர்களிடம் வேலை செய்கிற போது ஒரு சிம்மத்தின் அருகில் இருக்கக்கூடிய ஒரு அச்ச உணர்வு இருக்கும். ஒரு சிங்கத்தின் பக்கத்துல இருந்தா ஒரு பயம் இருக்கும்ல, அந்த பயம் இருந்தது. நீங்க ஜூலே போனீங்கன்னா சிங்கத்திட்ட கூண்டுக்கு போறாங்க, கொஞ்சம் ஜாகிரதையா தான் போவான், பத்திரமா தான் போவான். அந்த பயம் அவரிடம் இருந்தது. அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை பொறுத்தவரை அவர் ஒரு பசு. அவருடைய இயல்பு என்பதை பணிவு தான். பன்னீர்செல்வம் என்பதை விட பணிவு செல்வம்னு பேர் வச்சிருக்கலாம். அவர் போல ஒரு அமைதியான மனுஷனை பார்க்க முடியாது. எடப்பாடி அவர்களை பொறுத்தவரை மிக கடுமையான சூழ்ச்சிக்காரர். அவரை நம்ப முடியாது. பல விஷயங்கள் நான் என்னால் சொல்ல முடியும். அவர் இல்லைன்றக்காக நான் சொல்லவில்லை. ஆனால் கிடைத்த வாய்ப்புகளை தக்க வைத்துக் கொள்கிற கெட்டிக்காரர். ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை பொறுத்தவரை மிக மென்மையான, மிக தன்மையான, மிக வலிமையான, மிக திறமையான ஒரு தலைவராக நான் பார்க்கிறேன். இங்க இருக்கிறதுக்காக நான் சொல்லலை, சத்தியமா சொல்றேன், நான் அப்படி சொல்லலை. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அவருடைய அணுகுமுறை, பாராட்டு, அணுவதற்கு எளிமையான வாய்ப்பு, ஈஸியா அக்சஸ் பண்ண முடியும். கூட்டத்தில் எங்க இருந்தாலும் வாங்கன்னு கூப்பிட்டு வரணும், எதுவும் தகவல் இருக்கான்னு சொல்ற அளவுல தொலைபேசியில் அழைச்சு பேசக்கூடிய அளவுக்கு மிக தன்மையான ஒரு தலைவர். இன்னொன்னு அதை விட ரொம்ப முக்கியம் என்னன்னா, மிக வலிமையான தலைவர். திராவிட இயக்கத்தில் நீங்கள் முத்துவேல் கருணாநிதி அவங்க ஸ்டாலின் அவருடைய காலத்தை போல ஒரு கடுமையான அரசியல் காலத்தை நீங்க பார்க்கவே முடியாது. அம்மாவினுடைய அரசியல் காலத்தில் இருந்த வாஜ்பாய் அந்த காலம் வேற, கலைஞருடைய அரசியல் காலத்தில் இருந்த ஐ.கே. குஜ்ரால், தேவகவுடா, மன்மோகன் சிங் காலம் வேற. ஆனால் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் திராவிட மாடல் ஆட்சி நடக்கிற காலத்தில் அமித்ஷா, மோடி இவர்களின் காலம் என்பது வேற. அமெரிக்காவில் பராக் ஒபாமா காலத்திற்கும் இப்ப இருக்கக்கூடிய டொனால்டு ட்ரம்போட காலத்துக்கும் உள்ள வித்தியாசம் தான். எதையாவது செய்தாவது நாங்கள் ஆட்சியை கைப்பற்றுவோம், என்ன வேணா செய்வோம், எதுவுமே நம்ம பண்ண முடியலையா, வாக்குச்சீட்டுல கை வச்சு எஸ்ஐஆர்னு ஒண்ணு கொண்டு வந்து ஓட்டுச்சீட்டுல ஓட்டப்புறம் பறி, எனக்கு ஓட்டு போறேன்னா எல்லாரையும் பறி, எதை வேணா செய்வோம், ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றணும். சிபிஐயை பயன்படுத்துவேன், அமலாக்க பிரிவை பயன்படுத்துவேன், தேவைப்பட்ட ராணுவத்தை கூட பயன்படுத்துவேன். நாங்கள் அனைத்து விசாரணை மாடங்களையும் அதிகார பீடங்களையும் பயன்படுத்தி ஆட்சி அதிகாரங்களை கைப்பற்றுவோம் என்று ஒரு மூர்க்கத்தனமான பாய்ச்சலில் இருக்கக்கூடிய பாஜகவுக்கு எதிர்நிலைகளில் நின்று அனைத்து போர்க்களங்களையும் பூக்களங்களாக மாற்றி ஒரு புன்னகையால் ஜெயிக்கக்கூடிய ஒரு தலைவராக நான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை பார்க்கிறேன். மிக கடுமையான ஒரு காலம் தான் இப்ப நடந்துட்டு இருக்க காலம். எப்படியாவது வென்று விட வேண்டும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். எப்படியாவது தமிழ்நாட்டிலே கால் ஊன்று விட வேண்டும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். பீகார் போல தமிழ்நாட்டை நினைக்கிறார்கள். இதற்கெல்லாம் அணை போட்டு ஆட்சி அதிகாரத்திலும் தமிழ்நாட்டில் இன்னைக்கு பாருங்க, தமிழ்நாடு நம்பர் 1 ஸ்டேட்டா வந்துட்டு இருக்கு. எல்லாத்துலயுமே கல்வியாக இருக்கட்டும், சுகாதாரமா இருக்கட்டும், தொழில் வளர்ச்சியா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே நிர்வாகமும் தொட்டு போகல, அரசியலையும் விட்டு விடவில்லை. திராவிட முன்னேற்றங்கள், திராவிட இயக்கத்துக்கு கிடைத்த மிக பெரும் பொக்கிஷம் தான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று நான் நம்புகிறேன். 4 வருடம் நான் பார்த்தது இதுதான். ஆனா சார், நீங்க சொல்றீங்க மிகவும் வலிமையான முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் அப்படின்னு சொல்றீங்க. ஆனா எதிர்க்கட்சிகள்லாம் அவர் ஒரு பொம்மை முதலமைச்சர் அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. அதை எப்படி பாக்குறீங்க? பொம்மை முதலமைச்சர் தானே ஆளுநரை ஓட விடுகிறார். பொம்மை இதை நீங்க இப்படி எடுத்து பாருங்க. எடப்பாடி முதலமைச்சராக இருந்தால் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆளுநர் ஏக் துஜே கேலியை பாட்டை பாடிட்டு போனாலும் எடப்பாடி கை தட்டுவார். தமிழை எங்கே தள்ளிவிட்டு போனாலும் கவலைப்பட மாட்டார். அம்மா காலத்திலே உள்ளே நுழையாத உதவி திட்டத்திற்கு கையெழுத்து போட்டது யாரு? அம்மா காலத்தில் இல்லாத என்ஐஏ சிஐஏக்கெல்லாம் கையெழுத்து போட்டது யாரு? இன்றைக்கு வரை நான் கேட்கிறேன், இந்த எஸ்ஐஆர்ல இருந்து ஒவ்வொரு விஷயமா எடுத்துங்க. பாஜக செய்யக்கூடிய ஒரு தவறுகளையாவது இன்னைக்கு எடப்பாடியால ஒரு வரி கண்ணனம் போட்டு கண்ணனம் சொல்ல முடியுதா? ஆக நான் என்ன பொறுத்தவரையும் வலிமையான தலைவராக இருக்கிறதுனால ஆளுநர் இவ்வளவு தொந்தரவு பண்ணி கூட போய் ஆளுநர் மாளிகையிலிருந்து ஒரு அழுகுனி அறிக்கை விட வேண்டிய சூழல் உருவாகுது. என்ன பண்ண முடியும்? ஆட்சி அதிகாரம் எனக்கு அதை விடலாம் கடந்து மாநிலத்துடைய உரிமை நான் விட்டுக் கொடுக்க மாட்டேங்கிறார்ல. மோடிக்கும் பயன்பட மாட்டேன், ஈடிக்கும் பயன்பட மாட்டேன்னு சொல்றாரு துணை முதல்வர். இந்த துணிச்சல், இந்த தைரியம் இவையெல்லாம் எடப்பாடிட்ட இல்லையே. சொல்றாரு இந்த 2026 31 ஒட்டும் இல்லை உறவும் இல்லை. ஈரோட்டுல சம்பந்தி வீட்டுல ஒரே ஒரு ரைடு, இரவோடு இரவாக விமானத்துல அங்கே ஓடி இங்கே ஓடி 3 காரு மாதிரி ஓடுறாரு. அதிமுக பத்திரத்தை எடுத்துக்கொண்டு போய் அமித்ஷா லால் சேட்டுக்கட்டில வச்சுட்டாரு. இதையெல்லாம் இங்க நடக்குமா? இவரை போய் பொம்மைன்னு சொன்னா அதை ஒத்துப்பாங்களா? இவர்தான் உண்மை முதலமைச்சர். என்னை பொறுத்தவரை சமீப காலங்களில் இருந்த முதலமைச்சர்களை நான் ஒப்பிட்டு பார்க்கிறேன். கடுமையான உழைப்பு, கடுமையான
என்ன சொல்றது, மனத்திடம், தீர்க்கம், இவையெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரும் வாய்ப்பு தமிழ்நாட்டுக்கு எடுத்துக்கூடிய பொக்கிஷமாகத்தான் நான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை பார்க்கிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி.